சோ வெல்கம் மாமே. என்னங்கடா சொல்றீங்க? அவேஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மல்டிவர்ஸே மொத்தமா இருக்கு. இந்த எக்ஸ்பென்ஸ் தான் முக்கியமான காரணமா? அனது கூட வேந்து ஒரு டூம்ஸ்டேல டாரன் லோக்கி ஒன்னா கை கோத்து அண்ணன்டா தம்பிடா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று கொண்டா நிப்பாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருப்போம். சோ அப்படி ஒரு விஷயமே இந்த ஒரு மூவில நடக்கப்படுறது இல்ல. ஆனா என்ன டோனி ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஸ்னாப் தான் டூம் உருவாகிறதுக்கு முக்கியமான ரீசன் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட செம இன்ட்ரெஸ்டிங்கான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிஸ்ல இருந்து லேட்டஸ்டா கிடைச்சிருக்க தீரிஸ் தான் மொத்தமா வந்து ரிலேட்டட் வந்திருக்கேனே சொல்லணும். ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தீரிஸ் பேச இருக்கு. சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு வாட்ச் பண்ணுங்க. ரைட்டு ஓரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? சர்டிஃபிகேட் மே ஃபர்ஸ்டா இந்த எக்ஸ்பென்ஸ் தான் சும்மா இல்லாம மல்டிவர்ஸோட ஒட்டுமொத்த டைம் லைனும் அழியிறது முக்கியமான ரீசன் அமைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது என்ன வகையில் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதை நம்ம அவெஞ்சர்ஸ் காலத்துக்கு பின்னோக்கி போயிட்டு அங்க இருக்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க எப்படி இன்ஃபினிட்டி ஸ்டோனை கலெக்ட் பண்ணது ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் உருவாக்கி இருக்கும். ஆனா அதே டைம்ல எல்லாம் பேர் நம்ம கேப்டன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சாலுமே எல்லாமே மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே பெரிய கேள்விக்குறி தான். இது பத்தாத குறைக்கு தலைமை வேற எங்கேயோட எண்ணிங்களா ரெகி கூட ஒன்னா சேர்ந்து பாஸ்ட்லேயே தங்கியிருப்பாரு. சோ இதுதான் எம்சியூ டைம் லைன் படி அது ஒரு மல்டிவர்ஸ் அழியிறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த லீக்ஸ் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆக்சுவலா இங்க அதே விஷயம் தான் எக்ஸ்மேனோட நியூஸ்ல நடந்திருக்கு. சேம் இதே ஒரு மிஸ்டேக் தான் எக்ஸ்மேன் டைம் லைன்ல நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்மேன் டேஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் பாஸ்ட் என்ன ஒரு மூவில நம்ம ஓல்வரி டைம் டிராவல் பண்ணி பேக்ல போயிருப்பாரு. சோ ஒரு டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருக்க மாட்டாரு. ஃபியூச்சர்ல தன்னோட மெமரிஸ் இருக்கு அந்த ஒரு சோல் எடுத்துட்டு போயிட்டு தன்னோட பாஸ்ட் உடம்புக்குள்ள போயிருப்பாரு. சோ அதனால அவர் சென்ட்ரல் அப்போகலிப்ஸ் நடக்க போறது தெரிஞ்சு அதை முன்னாடியே தடுத்திருப்பாரு. சோ இதுதான் எக்ஸ்மேன் டேஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் பாஸ்ட்ல காட்டிருப்பாங்கல்ல. எந்த ஒரு விஷயம் தான் மல்டிவர்ஸ் மொத்தமா இருக்கு போது. சோ இது என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி பார்த்திருப்போம்ல. அது நம்ம வேண்டாம் எந்த நியூஸ்ல இருக்க தன்னோட சோல வேற ஒரு நியூஸ்ல இருக்க வேண்டாவோட உடம்புக்குள்ள பூத்திருப்பாங்க. சோ ட்ரீம் வாக்கிங்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ட்ரீம் வாக்கிங் பண்றது தேவையில்லாம மல்டிவர்ஸ் மொத்தமா பாதிக்கும் என்கேஷன் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா அந்த விஷயம் தான். சோ அதெல்லாம் எக்ஸ்பென்ட் டைம்ல என்ன நடந்திருக்கு ஓல்வரின் பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபியூச்சர் நடக்க போற விஷயம் மாத்தினது மல்டிவர்ஸ் மொத்தமா இருக்கு போது. சோ தன்னோட வேர்ல்ட காப்பாத்துறதுக்காக இமியூட்டன்ஸா இருக்கட்டும் அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு போயிட்டு தேவையில்லாம இவங்க சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி இவங்க பண்ணதுதான் மல்டிவர்ஸ் அழிறதுக்கு முக்கியமான ரீசன் அமைஞ்சு அது மூலமா டூமோட நியூஸ் அழிஞ்சு டூம் இப்போ வர போறாங்க. அண்ட் டூம் ஸ்டேக்கு 4 ஸ்டோரிஸ் வந்துச்சுல அது எக்ஸ்மேன் ஸ்டோரி தான் டெத்த குறிக்கிற மாதிரியும் ரொம்ப டார்க்காவும் இருந்திருக்கும். அண்ட் கிடைச்சிருக்க பிளாட் லிக்ஸ்ல எல்லாம் டூமோட கையில சிக்கி ஒரு எக்ஸ்மேன் கூட ஒரு மிஞ்ச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான இன்டெலிக்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நேமே நம்ம இந்த டூம் ஸ்டேல பார்க்க போற அந்த ஒரு எக்ஸ்மேன் நியூஸ் ஃபாக்ஸ் எக்ஸ்மேனோட நியூஸா இருந்து சென்ட்ரல் அப்போகலிப்ஸ் அடுத்தனால தான் மல்டிவர்ஸ் அழிவு உண்டாகி டூமோட ஃபேமிலி அழிஞ்சிட்டுச்சுன்னா அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தா டூம்ல வந்து எக்ஸ்மேன்ஸ் மொத்தமா பிறந்துட்டு போறாரு. சோ இது அந்த ஒரு தியரியில தெளிவா சொல்ல வராங்க. அண்ட் இந்த தியரியும் கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சோ அது என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் நெக்ஸ்டா டோனி ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஸ்னாப் தான் டூமுக்கு வெயிட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியான என்ன தியரி ஆரம்பத்துல இருந்து கவனிதான். தான் அண்ட் டோனி ஸ்டார்ட் ஸ்னாப்க்கும் டூம் உருவானதுக்கும் ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்ற மாதிரி ரூசோ ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. அது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் தலை சுருந்தி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். சோ அதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமா தான் இப்போ ஒரு தியரி வந்திருக்குன்னே சொல்லணும். சோ இந்த தியரி இப்படி பார்த்தோம்னா நம்ம டோனி ஸ்டார்க் பண்ண ஸ்னாப் தான் டூம் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனா வந்திருக்கு. அது எப்படி ப்ரோ நம்ம டோனி ஸ்டார்க் தானோஸ் அழிவு மட்டும் தான் அந்த ஒரு ஸ்னாப்பை போட்டிருப்பாரு. அது எப்படி டாக்டர் டூம் எடுத்துக்கு காரணம் அமைஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இது பின்னாடி 2 கிரேசியான தியரிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் டிவி மூலமா அந்த கண்ட்ரோலர்ஸ் இருந்த கேட் அவெஞ்சர்ஸ் டைம் பண்ணி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுக்கிறது லோகிட்ட சாக்ட் எடுத்து தப்பிக்கிறது அயன் மேன் 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்து ஸ்னாப் போடுறது வரைக்குமே எல்லாமே கேங்கோட பிளான்ல இருந்திருக்கு. எது கேங்கோட பிளான்ல இல்லாதது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா லோகி அண்ட் செல்வி கேங்க கண்டுபிடிச்சு அவனை போட்டு தருவதா கேங்கோட பிளான்ல இல்லாது அதாவது ஹீரோமென்ஸ் ஆகுது அவனோட பிளான்ல இல்லாத ஒண்ணுங்க கேங் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கூடாது அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸ் அந்த கையில வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டமா டிவியை உருவாக்கி அதை சரியா பார்த்துட்டு இருந்திருப்பானே சொல்லணும். எனக்கு ஹீரோமென்ஸ் இறந்து போனாரோ அன்னைக்கு டிவியோட பிளானும் மாறிடுச்சு. முன்னாடி தேவையில்லாத பிரான்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மொத்தமா அடிச்சிட்டு இருப்பாங்க. லோகி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கான்செப்ட் மாதிரி ஏகப்பட்ட பிரான்சஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த தேடி படி பார்த்தோம்னா டோனி ஸ்டார்க்கோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு ஸ்னாப் தான் போட்டிருக்காரு. பட் அவர் போட்ட ஸ்னாப் மல்டிவர்ஸ் லெவல்ல இவரோட போட்டோஸ் ஓபன் பண்ணி விட்டுச்சு. இது பத்தாத குறைக்கு அவன் டாக்டர் பூசாரியும் தேவையில்லாம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு ஒரு ஸ்பெல்ல போட்டு மல்டிவர்ஸ் கேட்டே மொத்தம் முடிச்சு விட்டுருவாரு. அதுல இருந்து ஏகப்பட்ட வில்லன்ஸ் நம்மளோட நியூஸ்க்கு வந்திருப்பாங்க. இதுவுமே இன்கஷன் ஆகிடுது ஒரு பெரிய பாயிண்ட் தான். சோ தியரி சொல்ல வர விஷயம் கேட்டீங்கன்னா டோனி ஸ்டார்க் பண்ண ஸ்னாப் டேரக்டா டூம் உருவாக்காம அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி செயல்பட்டு அது மூலமா கேங் எடுக்கிறதும் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் உருவாகிறதும் இப்படிதான் டோனி ஸ்டார்க்கோட ஸ்னாப்ல இருந்து உருவாகிருப்பாருன்ற மாதிரி என்ன ஒரு தியரி சொல்லுது. ஆக்சுவலா அது கேட்கறதுக்கு குழப்பற மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் என்ஜினுக்கும் டூம் ஸ்டேக்கான கனெக்ஷன் ஆக போது அதாவது டோனி ஸ்டார்க் பண்ண ஒரு ஸ்னாப் மூலமா டூம் உருவாயிருக்காருன்னு சொல்றது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் தியரியை முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி டூம் ஸ்டேல சொல்லுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்ட் தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா டிவியில இருக்க ஒரு ஏஜென்ட் தான் டாக்டர் டூம் அதாவது கேங் இந்த மாதிரி டாக்டர் டூம் பிடிச்சிட்டு வந்து அவனை விட்டா நம்மளே அடிச்சு மல்டிவர்ஸ் மொத்தமா அவனோட கையில எடுத்து தனக்கான வேர்ல்டு உருவாக்கிடுவான். என்ன அப்படியே விடக்கூடாதுன்னு டூம் பிடிச்சி அவரோட மெமரிஸ் எல்லாம் மொத்தமா அடிச்சு டூம் டிவியில ஒரு ஏஜென்ட் மாத்த போறாரு. எப்படி டூம் ஒரு ஏஜென்டா இருக்கும்போது டோனி ஸ்டார்க் பண்ண ஒரு ஸ்னாப்ப டிவியில இருந்து நம்ம டூம் பார்த்திருக்கலாம். இவன் அந்த மாதிரி இருக்கான் அப்ப நான் உண்மையிலே யார் அப்படின்ற மாதிரி டிவியோட ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி தன்னோட உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி நான் டாக்டர் டூமா என்ன இப்படி மாத்தினது ஹியூமன்ஸ் தான் இவனை மொத்தமா முடிக்கணும்னு டிவிக்குள்ள இருந்த நம்ம லோகி மூலமா கேங்குள்ள வச்சு இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற டிவிக்குள்ள இருந்த டூம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருக்கு. சீரியஸா இப்படி பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதாவது டிவிக்குள்ள இருந்த ஒருத்தனை டிவியை கண்ட்ரோல் லோஷனை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து மல்டிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான் அப்படின்ற மாதிரி இப்படி கதை எடுத்துட்டு போனாங்கனாலும் வேற மாதிரி இருக்கும். டிவியோட தான் டூம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரேசியான தியரி ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. சோ இது உண்மையாக போதா இல்ல அப்படின்றத பணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்க நெக்ஸ்ட் தியரியா நம்ம தலைவன் தான் லோகியை காப்பாத்துறதுக்காக அது ஒரு டூம் ஸ்டேல உயிரை விட போறாரா ஏன்னா இருக்கு ஊதி அவெஞ்சர்ல உருப்படியா இருக்க அவெஞ்சர்னா அது என் தலைவன் தவறு தான் அவரே முடிச்சு பிளான் பண்றீங்களா தலைவனுக்கே ஸ்கெட்ச் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ நான் டூம் ஸ்டே வரப்போகுது அவரால் மல்டிவர்ஸ் மொத்தமா பார்க்க முடியும். ஆனா அப்படி தவறு பார்த்து கான்டாக்ட்
செக் பண்ணி அண்ணங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்ற மாதிரியான அந்த ஒரு கனவு கோட்டையில உட்காந்துருங்க. பட் இந்த நெக்ஸ்ட் கேட்கும்போது பாவம் நாங்க தலைவன் அவனை உயிரோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்தே தார் இந்த அவன் சில இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியான எந்த ரொம்ப ஓடிட்டு தான் இருக்கு. அதை பெருசா கண்டுக்கல. பட் ரீசெண்டா சினிமா கால போட்டு காமிக்கப்பட்ட அந்த ஒரு ட்ரெய்லர் எடுத்து பாத்தீங்கன்னா அது தார் வர்சஸ் டூம்கான படும் பிரம்மாண்டமான ஃபைட் நடந்திருக்குங்க. அதுல நம்ம டூம் தாரோட அந்த ஒரு ஸ்டாம் இருக்கிற வெறும் 2 விரல்ல தடுத்து தம்பி ஓரமா போட அப்படின்ற மாதிரி தூக்கி தரலே அடிச்சிருவாராம். ஏன்னா அந்த அளவுக்கு டூம் பயங்கர பவர்ஃபுல் தான். டூம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறது முக்கியமான ரீசன் அவர் மல்டிவர்சல் டிராவலர் ஆக்ட் பண்றது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணி ஏகப்பட்ட உலகங்களுக்கு போயிட்டு ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் கொல்ல போறாரு. அவங்களை கொண்டு அவங்களுக்கான சிம்பிளா தன்னோட ஆர்மர்ல பதிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பவர் ஃபை உறுதிக்கு போறாங்க. இதுபடி பார்த்தோம்னா அவர் ஏகப்பட்ட உலகங்களுக்கு டிராவல் பண்ணி ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் கொண்டுலாம் அந்த அவெஞ்சர்ஸ்ல தார் பேர் இருந்திருப்பாரு. ஏகப்பட்ட தாரை கொண்டு அவனோட பவர்ஸ் எல்லாம் நம்ம டூம் எடுத்து அது மூலமா தான் சாதா டூம் காட் எம்பரர் டூமா மாறுவாருன்ற மாதிரியான இந்த மாதிரியான ரூமர்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறது தான். மேபி இது கூட உண்மையா இருந்து நம்ம டூம் ஏகப்பட்ட தாரை போட்டு பிறந்திருந்தாருன்னா அவருக்கு நம்ம சீசன் 6ல இருக்கா பெரிய அவன் தான் இருக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா டூம் பயங்கர பவர்ஃபுல்லா காட்டுறதுக்காக நம்ம தார் டூமோட கையில அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எங்கேயோட ஃபைனல் பேட்டில் பாஸ்ல இருந்து வந்து தானோஸ் பயங்கர பவர்ஃபுல்லா காட்டுறதுக்காக நம்ம தாரை போட்டு பிறந்து எடுத்திருப்போம். சோ அப்ப தார் கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருப்பாரு. இந்த டூம் ஸ்டெல்ல தார் வீக்கா இருக்க போறது இல்ல. இப்படி ஸ்ட்ராங்கா இருக்க தாரை டூம் போட்டு பழகிறாருன்னா அவர் என்ன அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இதை கேட்ட ஃபேன்ஸ்க்கு எதுக்காக டூம் வர்சஸ் தார் அந்த ஃபைட் வரணும் அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். சோ இங்க அந்த ஃபைட் நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசனா இருக்க கொடுத்து நம்ம லோக்கி தாங்க. இது என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா லோக்கிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தாருக்கு நல்லாவே தெரியும். அவனோட தம்பி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் தார் நினைச்சிட்டு இருக்காரு. லோக்கியோட இருக்க விஷயம் நம்ம தாருக்கு தெரியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி வாரோட ஆரம்பத்திலேயே தானோஸ் லோக்கி கொண்டிருப்பாரு. அதுக்கு பரிவாங்கிற விதமா தான் இன்ஃபினிட்டி வாரோட எண்டிங்ல ஸ்டாம் பிரேக்கர் தூக்கி பிரெயின் மீ தானோஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டாம் பிரேக்கரை தானோஸோட நெஞ்சில இறக்கிருப்பாரு. அப்பே தலையில தானோஸ் கல் பண்ணிருந்தா எங்கேயுமே நடந்திருக்காது. இதுபடி லோக்கி இறந்து போயிட்டான். தனக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு டிப்ரெஷன் நம்ம தார் இருக்காரு. இப்படி இருக்க பார்த்தா தம்பி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவர் டிவிக்கு லோக்கியை பார்க்க இருக்கும்போது அந்த இடத்துல டூம் லோக்கிக்காக வெயிட் பண்ணா என் தம்பி இப்பதான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு பார்க்க வந்தேன். நீ அவனை போல வந்திருக்கேன்னு டூமா மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு தார் ட்ரை பண்ணலாம். அந்த அப்போ தான் அவங்க 2 பேத்துக்குமான அது ஒரு ஃபைட் வந்துருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இல்லைனாலும் இந்த ஃபைட்க்கு எனக்கு தெரிஞ்சு லோக்கி தான் காரணமா இருக்கணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஷார்ட்டா புரியணும்னா டூமோட ஃபர்ஸ்ட் டார்கெட் லோக்கியா தான் இருக்க போறாரு. நான் லோக்கி தான் வந்து மல்டிவர்ஸும் இருக்கு. அப்படி இருக்கும்போது லோக்கியை பிடிச்சாதான் ஒட்டுமொத்த மல்டிவர்ஸும் இதை பத்தி தனக்கான வேர்ல்டு பேட்டில் வேர்ல்டு டூம் உருவாக்க முடியும். அப்படி லோக்கி இறக்கி போகும்போது தன்னை காப்பாற்றுறதுக்காக கூட லோக்கி இந்த மாதிரி கேப்டன் கிட்ட சொல்லி தாரா ஹெல்ப் கூப்பிட்டு வர சொல்லிருக்கலாம். அதனால கேப்டன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிவிக்கு வந்துட்டாங்க. ஃபுல்லு லோக்கிக்கு எப்படி கேப்டன் தெரியுன்ற மாதிரி கேட்டீங்கன்னா கேப்டன் பாஸ்ல போய் தங்கி இருப்பாருல. சோ அந்த டைம்ல இருந்து லோக்கி தான் அவள வந்து கேப்டன் பெகி அண்ட் கேப்டனோட பையனான ஜிம் 3 பேரையும் காப்பாத்தி ஃபேண்டாஸ்டிக்கோட இன்வெஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்க போறாரு. அப்படிதான் லோக்கிக்கும் கேப்டனுக்கும் பழக்கமா போகுது. மேபி கேப்டன் மூலமா கூட லோக்கியை பத்தி நம்ம தாருக்கு தெரிய வரலாம். சோ இதான் கிடைச்ச ப்ளாட்லயே இருந்துச்சு. எப்படி லோக்கி பத்தி தெரிஞ்சு தாரன் கேப்டன் டிவியை கூட மல்டிவர்ஸை கைப்பற்றணும்னு லோக்கியை ஓட்டுறதுக்காகட்டும் டிவியிலே வெயிட் பண்ணிருக்கலாம். சோ அந்த டைம்ல தான் டூம் வர்சஸ் தாருக்கான ஃபைட் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபினிட்டியோட ஆரம்பத்துல அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தம்பி உயிரை விட்டுருப்பாரு. வட்டிங்க டூம் ஸ்டேல தம்பியோட உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க நம்ம தார் உயிரை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த தீரி வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா தார் இருந்து ஒரு மாதிரி காட்டினா சத்தியமா ஃபேன்ஸ் எல்லாம் மனசுடைந்து போயிருவாங்க. எனக்குமே இப்படி வைக்க வேணான்ற மாதிரி தான் தோணுது. மேபி டூம் கிட்ட தார் அடி வாங்கி அது மூலமா சாதத்தா ரூன் கிங் தாரா மாற மாதிரி கூட காட்டலாம். அந்த சண்டையோட எண்ணில அவர் சாதர் நிலைமைக்கு போயிட்டு ரூன் கிங் தாரா மாதிரி வந்து டூம் எதிர்க்கிற மாதிரி கூட கதைகள் அமைக்கப்படலாங்க. பட் டூம் ஸ்டேல கண்டிப்பா டூமா யார் டிஃபீட் பண்ண போறது இல்ல. சீக்ரெட் வார்ஸ் தான் டிஃபீட் பண்ண போறாங்க. சோ என்ன பண்ண போறாங்க ஏலியன்ன்றதெல்லாம் டூம் ஸ்டே வந்தா தானே தெரியும். சொல்ற மாதிரி மட்டும் இந்த ஒரு வீடியோ நம்ம பேசின இந்த சீரிஸ்ல எது நடந்தா நல்லா இருக்கும் அந்த எது நடக்கவே வேணாம் அப்படின்ற உங்களோட தப்ஸா மறந்து நமக்கு கமெண்ட் சொல்லுங்க. தார மட்டும் போட்டு இல்லாம காப்பாத்திடா போதுங்க. மத்த எதுவுமே வேண்டாம். சோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மாடல் உங்களை சந்திக்கிறேன். சோ அதை விசிட் பண்ணுங்க. வாட்டமாமே.